வணக்கம். மகளை பெற்றெடுப்பது தாய்தான். ஆனால் அந்த மகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது அப்பாவும் அண்ணனும். பெண்ணுக்கு முழுமையாக பாதுகாப்பு என்றால் அது அப்பா, அதற்கு பிறகுதான் அண்ணன், தம்பி, மற்ற உறவுகள். ஆனால் அந்த அப்பாவே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் போனால் அந்த பெண்ணின் நிலைமை சொல்லி தீராது. அவள் தனியாக நின்று வாழ்க்கையில் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். இந்த கதையும் அப்படிதான். இது கற்பனை கதை இல்லை, உண்மை கதை. இந்த கதையை கேட்கும் முன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேளுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெயர் சதீஷ். நான் இப்பொழுது அனாதை விடுதியில் வாட்ச்மேனாக வேலை பார்க்கின்றேன். ஆனால் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நான் வளர்ந்த விதம் தவறாக இருந்ததனால் என் வாழ்க்கை அப்படிதான் சென்று விட்டது. நான் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு அப்பா இருந்தார்கள். அவர்களுக்கு போதை பழக்கம் இருக்கும். மகன்தான் மட்டுமே வேலை செய்து இருந்தாலும் குடிப்பழக்கம், பெண்கள் பழக்கம் என்று அப்பாவிற்கு இருந்தது. அப்பா தினமும் குடித்துவிட்டு வந்து அம்மாவிடம் சண்டை போடுவார்கள். அது மட்டும் இன்று வரை ஞாபகம் இருக்கின்றது. வீட்டில் உணவுகள் அதிகமாக கிடைக்காது. காசு அப்பா கொடுப்பதில்லை. அம்மா எங்காவது வேலைக்கு சென்றாலும் அங்கு போய் அப்பா சண்டை போடுவார்கள். எப்படியோ என்னை 5ஆம் வகுப்பு வரை தான் படிக்க வைத்தார். அதற்கு மேல் என்னை படிக்க வைக்க அம்மாவால் முடியவில்லை. தினமும் உணவுக்காக என் வயது பசியால் வாடி சென்றது. குழந்தைகளுடன் விளையாடுவது வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. என்னால் எதையும் தாண்ட முடியவில்லை. நான் மனசால் கூட சந்தோஷம் இல்லாமல் அதிக நாட்கள் இருந்திருக்கின்றேன். அதிக நாட்கள் பட்டினியாக கூட இருந்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் அப்பா முதலாக தன்னுடைய குடிப்பழக்கத்திற்காக என்னை வைத்து சரக்கு வாங்கி கொண்டு வர சொன்னார்கள். தினமும் அப்பாவிற்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் எனக்கு சில காசுகள் கொடுப்பார்கள். அது எனக்கு சாக்லேட் வாங்கி கொள்ள தேவைப்படும். இந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்தது. என் வயிற்றில் பசி அடங்காவிட்டாலும் ஏதோ சிறிதளவாவது சந்தோஷமாக முடிந்த நாட்கள். அது மட்டும் அல்ல, அப்பா பல பெண்கள் பழக்கம் வைத்திருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு அப்பாவை அழைத்து கொண்டு போய் விடுவேன். பின்பு இரவு முழுவதும் அங்கேயே வெளியே உட்கார்ந்து விட்டு அப்பாவை அழைத்து வருவேன். ஏனென்றால் அப்பா நிதானம் இல்லாமல் இருப்பார்கள். இது எனக்கும் வாடிக்கையாக மாறியது. அப்பாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததால் பெரியவனான போதும் அந்த பழக்கம் உண்டானது. நானும் சிறு வயதில் 16 வயதிலேயே கெட்ட பழக்கத்துக்கு ஆளானேன். எனக்கும் சிறு வயதிலேயே பெண்கள் பழக்கம் ஏற்பட்டது. அதை நான் அப்பாவை பார்த்து வளர்ந்ததனால் அது போக போக எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, நிம்மதி கொடுத்தது. என் வாழ்க்கை நிறைவடைந்தது போல் இருந்தது. நாங்கள் இருவரும் இப்படி இருப்பது அம்மாவிற்கு மிகவும் கவலை வந்தது. எப்பொழுதுமே அம்மா என்னிடம் சொன்னாலும் நான் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. ஏனென்றால் எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நான் எங்கும் விடுவதாக இல்லை. சில சமயம் அப்பாவை போலவே நானும் அம்மாவிடம் சண்டை போட ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நான் அடிக்கவும் சென்றேன். அப்பொழுது எனக்கு தவறு என்று தெரியவில்லை. ஆனால் என் சந்தோஷத்தை கெடுக்க யாரும் என் இடையில் நிற்க கூடாது என்று நினைத்து கொண்டே நாட்கள் சென்றது. அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள். குடிப்பழக்கம் அதிகமாக இருந்ததால் அப்பாவும் இறந்து விட்டார்கள். இனி என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. நான் பல இடங்களில் வேலை சென்றேன். அந்த வேலையை வைத்து குடிப்பழக்கம், கஞ்சா என்ற கெட்ட பழக்கத்துக்கு ஆளான. பெண்கள் பழக்கமும் இன்னும் அதிகமானது. என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. தன்னை மீது எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நான் நினைத்து போய் கொண்டிருந்தேன். அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் எல்லையற்றது. யாரும் என்னை பார்த்தால் சற்று ஒதுங்கி நிற்பார்கள். இவன் பொறுக்கி பையன், இவன் பெண்கள் பழக்கம் உள்ளவன், இவனிடம் யாரும் பேசக்கூடாது என்று ஒதுங்கி சென்றார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த மனிதர்கள் மதித்தா என்ன, மதிக்காவிட்டால் என்ற என் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு நான் போய்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எங்கள் அம்மாவின் தம்பி மாமா என் நினைவு வந்தது. என்னை பார்க்க வந்தார்கள். அப்பொழுதுதான் நான் குடித்து கொண்டிருந்தேன். நண்பர்களுடன் இருந்தேன். அவர் என்னை அடித்து பலவிதமாக எனக்கு அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அவருடைய அறிவுரைகள் நான் எதுவும் கேட்கவில்லை. ஏன் கேட்க வேண்டும்? இவன் யார்? அவனுக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும்? நான் தனியாக நின்ற காலத்தில் இவர் இல்லை. இப்பொழுது என்னை தேடி வந்தால் நான் அலட்சியம் செய்தேன். பின்பு அவர் என்னிடம் சொன்னால், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். நீ திருமணம் செய்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் பிடிவாதமாக வேண்டாம் என்று சொல்லி அவரை திட்டி அனுப்பிவிட்டேன்.
ஆனால் அவளும் என்னை விடுவதாக இல்லை. என் மகளுக்கு தாய் இல்லை. நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். அவளின் வாழ்க்கை என் தங்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. சிறு வயதில் உனக்கு என் மகளை உன் மகனுக்கு மணமுடிப்பேன் என்று என் தங்கைக்கு சொன்னேன். ஆனால் என் தங்கை இப்பொழுது சென்று விட்டாள். உன் வாழ்க்கையை நான் தான் சரி செய்ய வேண்டும் என்றார். பிடிவாதமாக எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் மனைவியின் பெயர் அமுதா. நல்லா அழகாக இருப்பாள். அமைதியான பெண். அவளைப் போல் ஒரு பெண் கிடைத்தது நான் செய்த பாக்கியம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, கடவுள் சில நாட்கள் வரை எனக்கு அவளிடம் பாசம் கொடுக்கவில்லை. என் வாழ்க்கையில் அவள் வந்தபோது எனக்கு வசந்தம் வந்தது. நான் தினமும் குடித்து விட்டு வந்தாலும் அவள் என்னை அலட்சியப்படுத்தவில்லை. எனக்கு உணவு அளிப்பது, உதவியெல்லாம் அவள்தான் செய்தாள். நான் எவ்வளவு அடைத்தாலும் அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். ஒருபோதும் அவள் அம்மா வீட்டுக்கு சென்றதில்லை. என்னை மாற்ற அவள் எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் அதில் அவள் தோற்றுவிட்டாள். எங்கள் அப்பாவைப் போலவே எனக்கும் பெண்கள் இருந்ததால் நானும் தினமும் பெண்களை தேடி சென்றேன். அது எனக்கு தேனை தேடும் தேனீ கூட்டம் போல் ஆனது. சில பெண்களுடன் மட்டும் பழக்கம் இருந்தாலும் அது எனக்கு போதவில்லை. பல பெண்களுடன் இருந்தால் மட்டும் எனக்கு சந்தோஷம் கிடைத்தது என்று நினைத்தேன். என் மனைவி பல நாட்கள் பட்டினியாக இருந்தாலும் நான் அதை கண்டு கொள்ளவில்லை. அவள் தனியாக வீட்டு வேலை செய்து தன்னை வளர்த்து கொண்டாள். சில சமயம் நானும் எங்கள் அப்பாவைப் போலவே அவளிடம் பணம் கேட்டு குடிக்க சென்றேன். முழுமையாகவே எங்கள் அப்பாவின் பழக்கம் எனக்கு வந்துவிட்டது. அவள் எவ்வளவோ போராடி பார்த்தாள். ஆனால் அந்த போராட்டத்தில் அவள் வெற்றி பெற முடியவில்லை. எனக்கு ஒரு மகளை பெற்றுக் கொடுத்தாள். அவள் பெயர் வைஷ்ணவி. அவளை நினைத்தால் சில நேரங்களில் நான் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று நான் அவள் மேல் சண்டை போட்டேன். சில சமயம் அவள் மேல் கோபப்பட்டேன். பெண் குழந்தை எனக்கு பிடிக்காது, நீ ஏன் ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று பேசினேன். பின்பு இரண்டாவதும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது எனக்கு கோபத்தை கொடுத்தது. பின்பு அவளிடம் பேச எனக்கு பிடிக்கவில்லை. சில சமயம் வீட்டுக்கு வர எனக்கு பிடிக்கவில்லை. இரண்டாவது பெண் குழந்தை 5 மாதங்களுக்கு மேல் ஆன பிறகுதான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். பார்த்தபோது மனக்கவலையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பெண் பிள்ளைதான் என்று என் மனதை விட்டு போகவில்லை. இரண்டாவது குழந்தை உடல்நலை குறைவால் சில நாட்களிலேயே இறந்து விட்டது. மனம் கவலையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பெண் பிள்ளைதானே என்ற எண்ணம் என் மனதை விட்டு போகவில்லை. என் வைஷ்ணவி என் முதல் குழந்தை. நான் எது செய்தும் பார்க்கவில்லை. அவளுக்கு வேண்டிய எதுவும் நான் செய்ய தவறவில்லை. அவளை எப்பொழுதும் நான் அலட்சியப்படுத்தினேன். அப்பா என்று ஓடி வருவாள். அப்பொழுது நான் அவளை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வேன். அவளுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். என் மகள் என் மீது அதிக பாசம் எதிர்பார்த்தாள். பல நாட்களாகவே அவளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என் மனைவி உடல்நிலை மோசமாகி இறந்து விட்டாள். இப்பொழுது என் மகளுக்கு 16 வயது. பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பித்தார்கள். இவன் பல பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்கிறான், இவளை மகளை மட்டும் எப்படி விட்டு விடுவான் என்று. நான் அவ்வளவு கெட்டவன் இல்லை, அது எனக்கு நன்றாகவே தெரியும். என் மகளை பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு திருமணம் வேண்டும் என்று நான் நினைத்தேன். அப்பொழுது மார்க்கெட் கடையில் வேலை செய்கின்ற கமலாவை பார்த்தேன். இன்னும் சொல்ல போனால் அவளிடம் எனக்கு பல நாட்களாகவே பழக்கம் உண்டு. அவளுக்கு திருமணமாகி கணவன் இறந்து விட்டார். அவளுக்கு குழந்தை இல்லை. அவளிடம் கஷ்ட நிலைமை எனக்கு நன்றாகவே தெரியும். அவளிடம் நான் சென்று பேசினேன். என் மகளை பார்த்து கொள்ள வேண்டும், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவள் என்னிடம் பழகியதால் சரி என்று ஒத்துக்கொண்டாள். ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும், அவள் தம்பி என்னுடன் தான் இருப்பாள் என்று சொன்னாள். அவள் தம்பி மார்க்கெட்டில் வேலை செய்கின்றான், மூட்டை சுமக்கின்றான். நானும் இது ஒன்று பெரிய கஷ்டமில்லை, உனக்கு அம்மா அப்பா இல்லை, தம்பி மட்டும்தானே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அழைத்து வந்தேன். அப்பொழுது என் மகள் இன்று வரை என்னிடம் பேசவில்லை. நானும் கமலாவும் திருமணம் செய்து கொண்டது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் தம்பியும் என்னுடன் வந்தது இன்னும் பிடிக்கவில்லை. நான் தம்பிக்கு என்று தனியாக வீட்டில் ஒரு பாதியை கொடுத்தேன். அவன் அங்கே தங்கும்படி. அவன் காலையில் வேலைக்கு சென்று விட்டால் மாலையில் தான் வருவான். அவன் யாரிடமும் பேச மாட்டான். அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவன் உண்மையில் நல்லவன் என்று நான் தான் நினைத்தேன். பின்பு எங்கள் வாழ்க்கையும் நன்றாக சென்றது. என் மகளும் படித்து கொண்டிருந்தாள். என்னிடம் எதுவுமே பேசவில்லை. கமலா என் மகளை நன்றாக பார்த்து கொண்டு கவனித்து கொண்டிருந்தாள். கமலாவுக்கு குழந்தை இல்லாதனால் என் மகளை மகள் போல் பார்த்து கொண்டாள். அவளுக்கு வேண்டிய அனைத்துமே செய்தாள். இன்னும் சொல்ல போனால் கமலா என் மகளுடன் பேசினாலும் என் மகள் வைஷ்ணவி பேச மாட்டாள்.
என் வைஷ்ணவியின் நம்பிக்கை மனசுக்குள் என்னை பற்றி என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. நானும் எவ்வளவோ அவளுக்கு வேண்டிய சந்தோஷங்களை கொடுத்து பார்த்தாலும் ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியோ வளர வளர அவள் தன்னை மாற்றிக்கொள்வாள் என்ற நம்பிக்கையுடன் என் வேலையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். மறுபடியும் குடிப்பழக்கம், வேலைக்கு செல்வது என்று இப்படியே கஞ்சா, பெண்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் கம்மியானது. ஏனென்றால் என் மகள் வளர அக்கம் பக்கத்தினர் பேசுவதெல்லாம் கேட்டபோது என் மகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்பிக்கையுடன் எடுத்தேன். எங்களுக்கு நாட்கள் சென்றது. அன்றைய தினம் என் மகள் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டில் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டாள். உடல் நடுக்கம். எதை பார்த்தாலும் பயந்து பயந்து தன்னை ஒதுக்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. கமலா பார்த்துவிட்டு என்னிடம் சொன்னாள். நான் அவளிடம் எவ்வளவோ என்ன ஆனது என்று கேட்டேன். ஆனால் அவள் என்னிடம் பேசவில்லை. பின்பு 2 நாட்கள் கழித்து அவள் படிக்கின்ற பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் வந்தார். கமலா என்னவென்று கேட்டால், வைஷ்ணவி 2 நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை, அதை பற்றி கேட்க வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். அவள் வகுப்பில் நன்றாக படிக்கின்றாள். மிகவும் அமைதியான பெண். வகுப்பில் அவள்தான் முதல் மார்க் எடுப்பாள். அதனால்தான் அவளை பார்த்துவிட்டு போகலாம் வந்தோம் என்று சொன்னார்கள். பின்பு வைஷ்ணவி அறைக்கு கமலா ஆசிரியர்களை அழைத்து சென்றாள். சிறிது நேரம் பேசினார்கள். ஆசிரியர் வெளியே வந்ததும் அவர் முகம் மாறியிருந்தது. எதுவும் பேசாமல் சென்று விட்டார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சற்று குழப்பத்தில் இருந்தேன். பின்பு 2 நாட்கள் கழித்து வைஷ்ணவி பள்ளிக்கு சென்றாள். அப்பொழுது மறுபடியும் உடல் நடுக்கம், ஜுரம் ஏற்பட்டு அவள் தனியாக சென்று அமர்ந்தாள். இது என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை. நான் அவள் படிக்கும் பள்ளி ஆசிரியர் சென்று விசாரித்தேன். அவள் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பள்ளி விட்டு வரும்போது அவள் இரவு நேரங்களில் டியூஷன் செல்வது வழக்கம். அப்பொழுது அந்த நேரத்தில் அவள் தனியாக வந்திருந்தாள். யாரோ ஒருவன் பின் தொடர்வது தெரிந்தது. அங்கு ஒதுங்க இடமில்லை. அவள் வேகமாக நடந்திருந்தாள். அப்பொழுது ஒருவன் வந்து பின்னால் கைகளை கட்டி தன்னை கட்டி அணைத்ததாக சொல்லியிருக்கின்றாள். அவனை தள்ளி வீட்டுக்கு வந்த பிறகு அது முதல் நாள் உடல் நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அவள் 2ஆம் நாள் பள்ளி டியூஷன் சென்றபோது மறுபடியும் ஒருவன் பின்னாடி வந்து தன்னை கட்டி அணைத்து, உன்னிடம் நான் இருக்க வேண்டும், நீ ஒத்துழைக்கவில்லை என்றால் நான் கொன்று விடுவேன், உன் அப்பாவையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியிருக்கின்றான். இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அவளுக்கு சொல்ல யாரும் இல்லை. அதனால்தான் அவள் தனியாக அழுது கொண்டிருந்தாள் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி. என் மகளின் பாதுகாப்புக்காகத்தான் நான் 2வது திருமணம் செய்தேன். ஒரு தகப்பனாக நான் எதுவும் செய்யவில்லை என்று உணர்ந்தேன். நான் வைஷ்ணவிடம் சென்றேன். அவள் என்னை பார்த்து பயந்தாள். நான் அவள் பக்கம் சென்று அமர்ந்தேன். உனக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை, அது எனக்கு தெரியும். உனது பாதுகாப்பு எனக்கு முக்கியம். அது தகப்பனாக என் கடமை. உனக்கு நான் இதுவரை எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு என்ன நடந்தது என்று சொல். நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னேன். அவள் என் கைகளை பிடித்து என் மடியில் படுத்துக்கொண்டு அழுக ஆரம்பித்தாள். உங்கள் பாசத்துக்காக நான் சிறு வயதிலிருந்து ஏங்கி இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை. இப்பொழுது அம்மா இல்லை. நான் யாரிடம் சொல்லி அழுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள். அப்பா என்று அவள் முதலாக என்னை அழைத்தபோது அந்த வார்த்தை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. உண்மையை சொல்ல போனால் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ, நான் ஆண்மை என்பது நம் வாரிசுதான். அதில் என் மகள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு புரிந்தது. பின்பு நான் அவளுக்கு தைரியம் கொடுத்தேன். அப்பா உன் பின்னால் இருக்கின்றார், நீ பயப்படாதே என்றேன். அன்று தினமும் பள்ளி முடிந்து டியூஷன் செல்லும்போது நான் அவள் பின்னாடி தொடர்ந்தேன். அவள் சொன்னது போல் இருட்டில் ஒரு ஆண் அவன் பின்னால் தொடர்ந்தாள். என் மகள் மீது கை வைக்கும் முன்பே நான் அவன் சட்டையை பிடித்து அடித்தேன். அந்த இடத்தில் வெளிச்சம் இல்லாமல் முகம் தெரியவில்லை. பின்பு தெருவிளக்கின் வெளிச்சத்தில் பார்த்தபோது அது கமலாவின் தம்பி. அவனுடன் 2 நண்பர்கள். அவன் ஓடிவிட்டார்கள். நான் அவனை அடித்து கேட்டேன். அவன் உண்மையை சொன்னான். மாமா, எங்கள் அக்கா தான் இப்படி செய்ய சொன்னார்கள். உங்களுக்கு உங்கள் மகள் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களை திருமணம் செய்து கொண்டது அவள் தடையாக இருக்கின்றாள். ஒரு முறை அவளுடன் உடலுறவு வைத்து கொண்டால் பின்பு எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். அக்கா சொன்னது என்றதும் எனக்கு கோபம் வந்தது. நான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தேன். 3வரையும் கைது செய்தார்கள்.
பின்பு வீட்டுக்கு வந்து கமலாவை அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். என் மகள் பாதுகாப்புக்காக மட்டுமே உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் இன்று என் மகளின் பாதுகாப்பு உன்னால் கெட்டு போகின்றது. நீ வேண்டாம் என்று நான் சொன்னேன். அவள் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் மன்னிக்கும் தைரியம் எனக்கு இல்லை. பின்பு நான் சிறு வயதில் செய்த தவறு எல்லாம் எனக்கு நினைவு வந்தது. என் மகளிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். அவளும் என்னை மன்னித்தாள். பின்பு என் மகளை தனியாக இருந்து படிக்க வைத்தேன். அவள் மேல் படிப்பு படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன். என் மகள் சந்தோஷமாக இருக்கின்றாள். பின்பு அந்த வீட்டில் தனியாக இருக்க எனக்கு மனமில்லை. அனாதை விடுதியில் வாட்ச்மேனாக வேலை செய்தேன். அங்கு வரும் பல பேரை பார்த்து என் மனதை நான் மாற்றினேன். நல்ல தாய் தகப்பனை கூட தங்கள் பிள்ளைகளை இங்கு விட்டு செல்கின்றார்கள். எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நான் நல்ல அப்பாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் வாட்ச்மேனாக வேலை செய்யும் போது இங்கு இருக்கின்ற அனாதை குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கின்றேன். அனைவரும் என்னை நம்புகின்றார்கள். இப்பொழுது இந்த சமுதாயத்தில் எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கின்றது. இவை அனைத்துமே என் மகளால் மட்டுமே நடந்தது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு பெண் தான் தகப்பன் மீது வைத்த பாசம் தகப்பன் கெட்டவனாக இருந்தாலும் அதை மாற்றிவிடும் என்பதை தான் நான் புரிந்து கொண்டேன். அவ்வப்போது என் மகள் வந்து என்னை பார்த்துவிட்டு செல்கின்றாள். எவ்வளவு முறை அழைத்தாலும் நான் போகவில்லை. ஏனென்றால் இங்கே கிடைக்கின்ற சந்தோஷம் எங்கும் கிடைக்கும். இங்கு நான் பல பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை அனாதை பெண்களுக்கு நான் அப்பாவாக இருக்கின்றேன். தன் மகனை இழந்த எத்தனையோ பெரியவர்களுக்கு நான் மகனாக இருக்கின்றேன். என் வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. நன்றி, வணக்கம்.